நம்ம இது வரைக்கும் பார்த்ததுனா ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்தோம். ரிலீஜியஸ் லிட்ரேச்சருங்கிறது நம்ம ஒவ்வொரு மதத்தையும் பற்றி அதை சார்ந்த உள்ள நூல்களை பற்றி படிக்கிறது ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் சொல்லுவாங்க, இலக்கியங்கள். இப்போ செக்யுலர் லிட்ரேச்சருங்கிறது மத சார்பற்ற இலக்கியங்கள். இதில் எந்த மதத்தை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதில் ஒரு எம்பையர் பற்றியோ இல்லை அந்த எம்பையர்ஸில் நடந்த நிகழ்வுகள் பற்றியோ இல்லை ஒரு தனிநபர் பற்றியோ அவங்களோட வீரத்தை பற்றி தான் வந்து இந்த சமய சார்பற்ற இலக்கியங்களை சொல்லுவாங்க. இதில் மதுரா விஜயங்கிற ஒரு நூல் வந்து கங்காதேவி எழுதின ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல். இந்த நூல் பார்த்தோன்னா இவங்க இந்த கங்காதேவி யாருன்னு பார்த்தோன்னா குமார கம்பனாரோட ஒய்ஃப் தான் வந்து கங்காதேவி. இந்த குமார கம்பனார் யாருன்னு பார்த்தோன்னா நமக்கு விஜயநகர எம்பையர் தெரியும். அதில் அதை ஃபவுண்டர் யார்? ஹரிஹரா அண்ட் புக்கர். அதில் புக்கரோட பையன் தான் வந்து யாருன்னு பார்த்தோன்னா குமார கம்பனார். இவர் ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம்னா இவர் தான் வந்து டெல்லி சுல்தானேட் வந்து மதுரையை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த சுல்தானேட்டை வந்து டிஃபீட் பண்ணி மதுரையில் ரீஸ்டார்ட் பண்ணுறாரு ஹிந்து ரூலை. இவர் தான் வந்து ஹிந்து ரூலரை வந்து இந்த சவுத் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கிறோம். இந்த மதுரா விஜயத்தோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா விக்ட்ரி ஆஃப் மதுரைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வீர கம்பராய சரித்தம்னு சொல்கிறாங்க. வீர கம்பராய சரித்தம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அமுக்த மல்யாத்தா. இது வந்து யார்? இது வந்து ஒரு போயமே. இதை யார் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசில் உள்ள கிருஷ்ணதேவராயர் தான் வந்து இந்த அமுக்த மல்யாத்தாங்கிற ஒரு போயமை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து பார்த்தோன்னா இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோன்னா விஜயநகர் எம்பையரில் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் அவங்களோட ஒரு தனிநபர் பற்றியும் நம்ம படிக்கிறோம். இந்த நூல்கள் மூலிமா நமக்கு தெரியுது. அடுத்து பார்த்தோன்னா